பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேர்களையும் அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாராம். என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? லூக்கா 10:18 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் என்ன வல்லமையோடு இருந்தாரோ அதே வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். அதனால்தான் அவர் வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆம், அதனால்தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் என்றால், சர்ப்பங்கள் போல பிரச்சனைகளையும் தேள்கள் போன்ற பிரச்சனைகள் நம்மிடத்திலே வரும் பொழுது அந்த எல்லா பிரச்சனைகளையும், அந்த எல்லா சத்துருக்களின் பிரச்சனையையும் மேற்கொள்ள நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசின் வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகிறது. அதற்காகத்தான் நமக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அப்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். அப்படியாக நாம் அவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது சத்துருவின் சகல வல்லமைகளையும் சாத்தானின் சகல பிரச்சனைகளையும் ஜெயிக்க நம்மால் முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். நாம் இதுவரை அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை எடுத்து சத்துருவை நாம் மிதிக்க, சத்துருவை நாம் அழிக்க, சத்துருவின் வல்லமைகளை நாம் ஒழிக்க நாம் ஜெபிக்க பழகி கொள்வோம். அப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் இந்த எதிரான எல்லா பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ள அவர் நமக்கு பலனை தருகிறார், ஜெயத்தை தருகிறார், வெற்றியை தருகிறார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சர்ப்பங்கள் போன்ற பிரச்சனைகள், தேள்கள் போன்ற பிரச்சனைகளையும் மேற்கொள்ள அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்பா, நாங்கள் இந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிற எல்லா சாத்தானின் கிரியைகளையும் மேற்கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையின்படியே அப்பா நாங்கள் ஜெபித்து சாத்தானை நாங்கள் வெற்றி கொள்வோம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் வெற்றி கொள்ள எங்களுக்கு துணையாக உம்முடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட தங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த நாமத்தின் மேல் இருக்கிற அதிகாரத்தின்படி எல்லாவற்றையும் ஜெயிக்க அப்பா நீங்கள் பலன் கொடுக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமேன்.